ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். யோவான் 6:27. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்ளும் பலரிடம் இயேசுவால் கிடைக்கும் ரட்சிப்பு, பாவ விடுதலை, பரிசுத்த வாழ்க்கை, தேவ வழிநடத்தல், நித்திய நம்பிக்கை ஆகியவை இல்லை. அநேகர் தங்கள் சரீர பிரகாரமான தேவைகளை பெற்றுக்கொள்ள ஒரு வழியாகவே இயேசுவை எண்ணுகின்றார்கள். இயேசு அற்புதம் செய்ய வேண்டும், வியாதியை குணமாக்க வேண்டும், சகல ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்களே அல்லாமல் இயேசுவை போல் வாழ வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவது இல்லை. மனிதன் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றோ, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றோ, தேவ உறவோடு வாழ வேண்டும் என்றோ, நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றோ உணவில்லாதவர்களாக வாழ்கிறார்கள். அன்று இயேசுவை தேடி அலைந்த கூட்டமோ தங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு போடும் ஒரு இயேசுவையே தேடினார்கள். அவர் ஜனங்களுக்காக தன்னையே அப்பமாக கொடுக்க வந்தார். ஆனால் அவர்களோ அவரது அற்புத வல்லமையினால் கிடைத்த அழிந்து போகும் உணவையே தேடினார்கள். நாம் எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெற்று பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு தேவையான கிருபையை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள இயேசுவை தேடுவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விடாய்த்து போன எங்கள் ஆத்மாவை உமது சமூகத்தால் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கும் கரத்தினால் எங்களை தாங்கி பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து நித்திய ஜீவனை பெற்றவர்களாக, தேவ அன்பிலே பலப்பட்டவர்களாக வாழ தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிரயாசங்களை அழிந்து போகிற போஜனத்துக்காக செலவிடாமல் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்று தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் நீர் எங்களுக்கு தந்திருக்கும் ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்ப உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்வில் நாங்கள் நன்றி அறிதலோடு நன்மை செய்கிறவர்களாக வாழ எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு, கண்ணின் காட்சிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், பொல்லாங்கனால் வருகிற சகல போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு வாழத்தக்கதாக விசுவாசத்தில் நிலைத்திருக்க தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், போக்கும் வரத்தில் தெய்வீக பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், ஆசீர்வதிக்கப்படவும், கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கப்படவும், தொழில், வேலை, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவ கிருபை வேண்டுமாய் ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி உமது தழும்புகளால் குணப்படுத்தி காத்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் சிருஷ்டிகரை சேவிக்க, கர்த்தரை அறியும் அறிவிலே வளர, ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக, அனைத்து மக்களுக்கும் நன்மை தருகிற சட்டங்களை இயற்றி திட்டங்களை செயல்படுத்த தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுதின தேவைகள் சந்திக்கப்பட, ஏற்ற உதவிகள் கிடைக்க, தேவ சமாதானத்தால் நிரம்ப தேவ கிருபை ஒவ்வொருவரையும் காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.